சாந்தி. இன்றைய முரளி 9 ஜூலை 2024. இனிய குழந்தைகளே, உண்மையான தந்தையிடம் உள்ளும் புறமும் உண்மையாக இருங்கள். அப்போதே தேவராக மாற முடியும். பிராமணர்கள் நீங்களே பரிஸ்தாவிலிருந்து தேவராகிறீர்கள். கேள்வி: இந்த ஞானத்தை கேட்கவும் தாரணை செய்யவும் யார் அதிகாரியாக முடியும்? பதில்: யார் ஆல்ரவுண்ட் பாகத்தை நடித்து இருப்பாரோ, யார் எல்லோரையும் விட அதிக பக்தி செய்து இருப்பாரோ அவரே ஞானத்தை தாரணை செய்வதில் மிக தீவிரமாக இருப்பார். அவரே உயர்ந்த பதவியும் பெறுவார். நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வது இல்லையா என குழந்தைகள் உங்களிடம் ஒரு சிலர் கேட்கிறார்கள். அப்போது நாங்கள் எந்த அளவு சாஸ்திரங்களை படித்து இருக்கிறோமோ, பக்தி செய்து இருக்கிறோமோ அந்த அளவு உலகில் வேறு யாரும் செய்வதில்லை. இப்போது எங்களுக்கு பக்தியின் பலன் கிடைத்திருக்கிறது. அதனால் இப்போது பக்தி செய்வதற்கு அவசியமில்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் புரிய வைக்கிறார். ஏன் என்றால் அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறார். ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஜீவாத்மாக்கள் என்றே சொல்வார்கள். சரீரம் இல்லை என்றால் ஆத்மாவை பார்க்க முடியாது. நாடகத்தின் திட்டப்படி சொர்க்கத்தின் ஸ்தாபனையை தந்தை செய்து கொண்டு இருக்கிறார். இருந்தும் நான் சொர்க்கத்தை பார்ப்பதில்லை என்று தந்தை சொல்கிறார். யாருக்காக சொர்க்கம் இருக்கிறதோ அவர்களே பார்க்க முடியும். உங்களுக்கு பாடம் கற்பித்த பிறகு நான் எந்த சரீரத்தையும் பெறுவது இல்லை. அப்போது சரீரம் இல்லாமல் எப்படி பார்க்க முடியும்? அதற்காக இங்கும் அங்கும் இருக்கிறேன், எல்லாவற்றையும் பார்க்கிறேன் என்பது கிடையாது. தந்தை குழந்தைகள் உங்களை மட்டுமே பார்க்கிறார். உங்களை அழகிய மலர்களாக மாற்றி நினைவு யாத்திரை கற்பிக்கிறார். யோகம் என்ற வார்த்தை பக்தியை சேர்ந்தது. ஞானத்தை கொடுப்பவர் ஒரு ஞானக்கடல். அவரையே சத்குரு என்று சொல்கிறார்கள். மற்ற எல்லோரும் குருமார்களாக இருக்கிறார்கள். உண்மை பேசுபவர், உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்பவர் அவரே. பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது. அங்கே எல்லா தேவி தேவர்களும் வசித்து வந்தனர். இப்போது நீங்கள் மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். குழந்தைகளே, தந்தையிடம் உள்ளும் புறமும் உண்மையாக இருங்கள் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். முன்னர் ஒவ்வொரு அடியிலும் பொய்யாக இருந்தது. ஒருவேளை சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய விரும்பினால் அவை அனைத்தையும் விட வேண்டும். சொர்க்கத்திற்கோ பலரும் போவார்கள். இருந்தும் தந்தையை அறிந்த பின்னரும் விக்கர்மங்களை விநாசம் செய்யவில்லை என்றால் தண்டனை பெற்று கணக்கு வழக்கு தீர்க்க நேரிடும். பிறகு பதவியும் மிக குறைவாக கிடைக்கும். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ராஜஸ்தானி ஸ்தாபனையாகி கொண்டு இருக்கிறது. ராஜஸ்தானி சத்தியுகத்திலும் ஸ்தாபனையாக முடியாது, கலியுகத்திலும் ஸ்தாபனையாக முடியாது. ஏன் என்றால் தந்தை சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ வருவது இல்லை. இந்த யுகத்தை புருஷோத்தம கல்யாண்காரி யுகம் என்று சொல்கிறார்கள். இதில் தான் தந்தை வந்து அனைவருக்கும் நன்மை செய்கிறார். கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வர வேண்டும். எனவே சங்கம யுகமும் நிச்சயம் தேவை. இது பதித்த பழைய உலகம் என்று தந்தை சொல்கிறார். தூரதேசத்தில் இருப்பவரே என்று பாடலும் இருக்கிறது. அதனால் மாற்றான் தேசத்தில் தனது குழந்தைகளை எங்கே சந்திப்பார்? மாற்றான் தேசத்தில் மாற்றான் குழந்தைகளே சந்திக்கிறார்கள். தான் யாருக்குள் பிரவேசமாகிறேன் என்பதை அவர்களுக்கு நல்லபடியாக புரிய வைக்கிறார். தனது அறிமுகத்தையும் கொடுக்கிறார். மேலும் இது உனது பல பிறவிகளின் கடைசி பிறவி என்று யாருக்குள் பிரவேசம் செய்கிறேனோ அவருக்கும் புரிய வைக்கிறேன். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது! இப்போது நீங்கள் இங்கே முயற்சியாளர்கள். இன்னும் சம்பூர்ண பவித்திரமாகவில்லை. சம்பூர்ண பவித்திரமானவர்களை பரிஸ்தா என்று சொல்வார்கள். யார் பவித்திரமாகவில்லையோ அவர்களை பதித்தர் என்று சொல்வார்கள். பரிஸ்தாவாக மாறிய பின்னர் தேவராக ஆகிறீர்கள். சூட்ச்ம வதனத்தில் நீங்கள் சம்பூர்ண பரிஸ்தாவை பார்க்கிறீர்கள். அவர்களை பரிஸ்தா என்று சொல்கிறார்கள். குழந்தைகளே, ஒரு இறைவனை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். இறைவன் என்றால் பாபா. அவரை அல்லாஹ் என்றும் சொல்கிறார்கள். தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைப்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். அவர் எப்படி சொர்க்கத்தை படைக்கிறார்? நினைவு யாத்திரை மற்றும் ஞானத்தால். பக்தியில் ஞானம் இருப்பதில்லை. பிராமணர்களுக்கு ஒரு தந்தை மட்டுமே ஞானத்தை கொடுக்கிறார். பிராமணர் குடுமியாக இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் பிராமணர்கள், பின்னர் குட்டிக்கரணம் போடுகிறீர்கள். பிராமணர், தேவர், சத்திரியர், இதைத்தான் விராட ரூபம் என்று சொல்கிறார்கள். விராட ரூபத்தை ஒன்றும் பிரம்மா, விஷ்ணு, சங்கருடையது என்று சொல்ல மாட்டார்கள்.
அதில் பிராமண குடுமியே இல்லை. தந்தை பிரம்மாவின் உடலில் வருகிறார். இது யாருக்கும் தெரியாது. பிராமண குலமே சர்வோத்தம குலம். இப்போது தந்தை வந்து பாடம் கற்பிக்கிறார். தந்தை சூத்திரர்களுக்கு பாடம் கற்பிப்பது இல்லை, பிராமணர்களுக்கே கற்பிக்கிறார். பாடம் கற்பிப்பதற்கு நேரம் பிடிக்கிறது. ராஜஸ்தானி ஸ்தாபனையாக வேண்டும். நீங்கள் மிக உயர்ந்த புருஷோத்தமர்கள் ஆகிறீர்கள். புதிய உலகை யார் படைக்கிறார்? தந்தையே படைப்பார். இதை மறக்காதீர்கள். மாயா உங்களை மறக்க வைக்கிறது. அதன் வேலையே இதுதான். ஞானத்தில் இவ்வளவு இடையூறு செய்வது இல்லை, நினைவில் செய்கிறது. ஆத்மாவில் அதிக குப்பைகள் சேர்ந்திருக்கின்றன. அது தந்தையின் நினைவு இல்லாமல் சுத்தமாக முடியாது. யோகம் என்ற வார்த்தையால் மனிதர்கள் அதிக குழப்பம் அடைகிறார்கள். பாபா, எனக்கு யோகத்தில் மனம் ஈடுபடுவதில்லை என்று சொல்கிறார்கள். உண்மையில் யோகம் என்ற வார்த்தை அந்த அட்யோகிகளுடையது. பிரம்மத்தோடு யோகம் வைக்க வேண்டும் என்று சந்நியாசி சொல்கிறார். பிரம்ம தத்துவம் மிக பெரியதாக பறந்து விரிந்து இருக்கிறது. ஆகாயத்தில் எப்படி நட்சத்திரங்கள் தெரிகின்றனவோ அப்படி அங்கும் சின்ன சின்ன நட்சத்திரங்களைப் போல ஆத்மாக்கள் இருக்கின்றன. அது ஆகாயத்தை கடந்து இருக்கிறது. அங்கே சூரிய சந்திரனின் ஒளி இருப்பதில்லை. அதனால் நீங்கள் எவ்வளவு சின்ன சின்ன ராக்கெட்டாக இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். முதலில் ஆத்மாவின் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். அதை ஒரு பகவான் மட்டுமே கொடுக்க முடியும். அதற்காக அவர்கள் பகவானை மட்டும் அறியவில்லை என்பது கிடையாது, ஆனால் ஆத்மாவையும் அறியவில்லை. இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவி சக்கரத்தின் அழியாத பாகம் பதிக்கப்பட்டு இருக்கிறது. இதையே இயற்கை என்றும் சொல்கிறார்கள். வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆத்மா 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பின்னரும் இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. உலகம் அழியாதது, அது ஒருபோதும் அழிந்து போவது இல்லை. மிக பெரிய பிரளயம் ஏற்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் கால் கட்டை விரலில் சூப்பியபடி ஆள் இலையில் வருகிறார் என்று அவர்கள் காட்டுகிறார்கள். எனினும் அப்படி எதுவும் நடப்பது இல்லை. அது இயற்கை விதிகளுக்கு முரணானது. மகா பிரளயம் ஒருபோதும் ஏற்படுவது இல்லை. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் அநேக தர்மங்களின் விநாசம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரம் முக்கிய 3 தர்மங்கள் இருக்கின்றன. இது மங்களமான சங்கம யுகம். பழைய உலகத்திற்கும் புதிய உலகத்திற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. நேற்று புதிய உலகமாக இருந்தது, இன்று பழையதாக இருக்கிறது. நேற்றைய உலகில் என்ன இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். யார் எந்த தர்மத்தை சேர்ந்தவரோ அந்த தர்மத்தையே ஸ்தாபனை செய்கிறார். அப்படி ஒருவரே வருகிறார், பலர் வருவது இல்லை. பின்னர் மெல்ல மெல்ல வளர்ச்சி ஏற்படுகிறது. குழந்தைகள் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுப்பதில்லை என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகளுக்கு எப்படி கஷ்டத்தை கொடுக்க முடியும்? மிக அன்பான தந்தையாக இருக்கிறார். நான் உங்களுக்கு சத்கதி கொடுக்கும் வள்ளல், துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர். என் ஒருவரையே நினைவு செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் என்ன செய்தீர்கள்? எனக்கு எவ்வளவு நிந்தனை செய்தீர்கள்? கடவுள் ஒருவரே என்று சொல்கிறார்கள். சிருஷ்டி சக்கரமும் ஒன்றே. அதற்காக ஆகாயத்தில் வேறு உலகம் இருப்பதில்லை. ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒரு உலகம் இருப்பதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். கீழேயும் உலகம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இவையெல்லாம் பக்தி மார்க்க விஷயங்கள். மிக உயர்ந்த பகவானாக ஒருவரே இருக்கிறார். முழு உலகில் உள்ள ஆத்மாக்களும் உங்களோடு கோர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். அது ஒரு மாலையைப் போல இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை எல்லையற்ற ருத்ர மாலை என்று சொல்லலாம். அவர்கள் ஒன்றாக கோர்க்கப்பட்டு இருக்கிறார்கள், பாடுகிறார்கள். எனினும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளே, நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட சிரமம் கொடுப்பதில்லை என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார். யார் முதலில் பக்தி செய்தார்களோ அவர்கள் ஞானத்திலும் வேகமாக போவார்கள் என்பதும் சொல்லப்பட்டு உள்ளது. பக்தி அதிகம் செய்திருந்தால் பலனும் அவருக்கு அதிகம் கிடைக்க வேண்டும். பக்திக்கு பலனை பகவான் கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள். அவர் ஞான கடல், அதனால் நிச்சயம் ஞானத்தால் தான் பலனை கொடுப்பார். பக்தியின் பலனை பற்றி யாருக்கும் தெரியாது. பக்தியின் பலன் ஞானம். அதன் மூலம் சொர்க்கத்தின் ஆஸ்தியாக சுகம் கிடைக்கும். அப்படி பலனை கொடுக்கிறார். அதாவது ஒரு தந்தை நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக மாற்றுகிறார். ராவணனை பற்றியும் யாருக்கும் தெரியாது. இது பழைய உலகம் என்று சொல்கிறார்கள். எப்போதிலிருந்து பழையதாக மாறியது என்ற கணக்கு போட முடியாது. தந்தை தான் மனித சிருஷ்டி வடிவ மரத்தின் விதை ரூபமாக இருக்கிறார். சத்தியமாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் அழிவது இல்லை. இது தலைகீழ் மரம் என்று சொல்லப்படுகிறது. தந்தை மேலே இருக்கிறார். ஆத்மாக்கள் தந்தையை மேல் நோக்கி பார்த்து அழைக்கிறார்கள். சரீரமோ அழைக்க முடியாது. ஆத்மா ஒரு சரீரத்திலிருந்து வெளியேறி மற்றதற்கு போகிறது. ஆத்மா தேய்வதோ வளர்வதோ ஒருபோதும் இறப்பதோ இல்லை.
இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. முழு விளையாட்டின் முதன் இடை கடைசியின் ரகசியத்தை தந்தை சொல்கிறார். ஆஸ்திகராகவும் மாற்றியிருக்கிறார். இந்த லட்சுமி நாராயணரிடம் இந்த ஞானம் இல்லை என்பதையும் சொல்கிறார். அங்கே ஆஸ்திகர் நாஸ்திகர் என்பதை பற்றி அறிவதே இல்லை. இந்த நேரம் தந்தையே அர்த்தத்தை புரிய வைக்கிறார். யார் தந்தையை படைப்பின் முதல் இடை கடைசியை அதன் கால அளவை அறியவில்லையோ அவரை நாஸ்திகர் என்று சொல்கிறார்கள். இந்த நேரம் நீங்கள் ஆஸ்திகர ஆகியிருக்கிறீர்கள். அங்கே இந்த விஷயங்களே இருக்காது. இது விளையாட்டு. எந்த விஷயம் ஒரு நொடியில் நடக்கிறதோ அது அடுத்த நொடியில் நடப்பது இல்லை. டிராமாவில் டிக் டிக் நடந்து கொண்டே இருக்கிறது. எது நடந்து முடிந்ததோ அப்படி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்படி சினிமா இருக்கிறது. அது 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் நடக்கிறது. பிறகு அதே சினிமா அப்படியே ரீபீட் ஆகிறது. அதில் கட்டடங்கள் போன்றவற்றை இடித்து விடுகிறார்கள். பிறகு பார்த்தால் கட்டப்பட்டு இருக்கும். அது அப்படியே ரீபீட் ஆகிறது. இதில் குழப்பமடைய எந்த விஷயமும் இல்லை. ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா என்பது முக்கிய விஷயமாக இருக்கிறது. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்து இருந்தனர். பிரிந்து பாகத்தை நடிக்க இங்கே வருகின்றனர். நீங்கள் முழுமையாக 5000 வருடங்கள் பிரிந்து இருக்கிறீர்கள். இனிய குழந்தைகள், உங்களுக்கு ஆல்ரவுண்டு பாகம் கிடைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கே புரிய வைக்கிறார். ஞானத்திற்கும் நீங்கள் அதிகாரியாக இருக்கிறீர்கள். யார் எல்லோரையும் விட அதிக பக்தி செய்து இருப்பாரோ அவரே ஞானத்திலும் வேகமாக போவார், பதவியும் உயர்வாக போவார். முதலில் ஒரு சிவு பாபாவின் பக்தி நடக்கிறது. பிறகு தேவர்களுக்கு பக்தி நடக்கிறது. பிறகு 5 தத்துவங்களுக்கு பக்தி செய்கிறார்கள். பக்தி விபச்சாரியாகிறது. இப்போது எல்லையற்ற தந்தை உங்களை எல்லையற்ற நிலைக்கு அழைத்து செல்கிறார். அவர்கள் பிறகு எல்லையற்ற பக்தியின் அஞ்ஞானத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஒரு தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை இப்போது குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறார். இருந்தும் இங்கிருந்து வெளியே சென்றவுடனேயே மாயா மறக்க வைக்கிறது. அப்படி கற்பத்தில் இருக்கும் பொழுது நான் இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி வருத்தப்படுகிறார்கள். இருந்தும் வெளியே வந்தவுடன் மறந்து விடுகிறார்கள். இங்கும் அப்படித்தான். வெளியே சென்றவுடன் மறந்து விடுகிறார்கள். இது மறதி மற்றும் ஞாபகத்தின் விளையாட்டு. இப்போது நீங்கள் தந்தையால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கிறீர்கள். சிவபாபா இருக்கிறார். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். தந்தை எவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறார்? அவரது வீடு பரந்தாமம். பரந்தாமத்திலிருந்து வந்தால் நிச்சயம் குழந்தைகளுக்காக பரிசு கொண்டு வருவார். உள்ளங்கையில் சொர்க்கத்தை பரிசாக கொண்டு வருகிறார். நொடியில் சொர்க்கத்தின் அரச பாக்கியத்தை பெறுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தையை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். நான் உங்கள் தந்தை என்று சொல்கிறார். நான் எப்படி வருகிறேன் என்பதையும் உங்களுக்கு நிச்சயம் சொல்கிறேன். நான் எப்படி வருகிறேன் என்பதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ரதம் எனக்கு நிச்சயம் தேவை. எந்த ரதம்? எந்த மகாத்மா உடையதையும் பெற முடியாது. நீங்கள் பிரம்மாவை பகவான் தேவதா என்று சொல்கிறீர்கள் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். அரே, நாங்கள் எங்கே சொல்கிறோம்? மரத்தின் மேலே முற்றிலும் கடைசியில் நிற்கிறார். அப்போது முழு மரமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. பிரம்மாவும் அங்கே நிற்பதால் அது பல பிறவிகளின் கடைசி பிறவியாக இருக்கிறது. எனது பல பிறவிகளின் கடைசி பிறவியில் எப்போது வான்பிரஸ்து நிலை ஏற்பட்டதோ அப்போது தந்தை வந்திருக்கிறார் என்று பாபா தானும் சொல்கிறார். அவர் வந்து தொழில் போன்றவற்றை விட வைத்தார். 60 வருடத்திற்கு பிறகு பகவானை சந்திப்பதற்காக மனிதர்கள் பக்தி செய்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் மனித வழியில் நடந்தீர்கள். இப்போது தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறார் என்று தந்தை சொல்கிறார். சாஸ்திரங்களை எழுதுபவர்களும் மனிதர்களே. தேவர்கள் சாஸ்திரங்களை எழுதுவதும் இல்லை, படிப்பதும் இல்லை. அங்கே பக்தியே கிடையாது. சாஸ்திரங்களில் எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இங்கே அந்த விஷயம் கிடையாது. தந்தை ஞானம் கொடுப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் நாம் அதிக சாஸ்திரங்களை படித்தோம். நீங்கள் வேத சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று உங்களிடம் யாராவது கேட்டால், மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விட அதிகமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்கள். ஆரம்பத்தில் நாங்கள் அவ்விபச்சார பக்தியை ஆரம்பம் செய்தோம். இப்போது எங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. ஞானத்தால் சத்கதி கிடைக்கிறது. பிறகு நாங்கள் ஏன் பக்தி செய்ய வேண்டும்? குழந்தைகளே, கெட்டதை கேட்காதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்யுங்கள் என்று தந்தை எவ்வளவு எளிய முறையில் புரிய வைக்கிறார்.
நான் ஆத்மா, அவர்கள் நான் அல்லா என்று சொல்கிறார்கள். நான் ஆத்மா, தந்தையின் குழந்தை என உங்களுக்கு அறிவுரை கிடைக்கிறது. இதை மாயா அடிக்கடி மறக்க வைக்கிறது. தேக அபிமானி ஆகும் பொழுது தலைகீழ் செயல்கள் நடக்கின்றன. குழந்தைகளே, தந்தையை மறக்காதீர்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை சரியானபடி புரிந்து கொண்டு ஆஸ்திகராக வேண்டும். டிராமாவின் ஞானத்தில் குழப்பமடைய வேண்டாம். உங்கள் புத்தியை எல்லைக்குள்ளிருந்து வெளியேற்றி எல்லையற்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும். 2. சூட்ச்ம வதனவாசி பரிஸ்தாவாக மாறுவதற்கு சம்பூர்ண பவித்திரமாக மாற வேண்டும். ஆத்மாவில் நிறைந்திருக்கும் குப்பைகளை நினைவு பலத்தால் வெளியேற்றி சுத்தம் செய்ய வேண்டும். வரதானம்: ஈஸ்வரிய ரசனையை அனுபவம் செய்து ஒரே ரசனை ஸ்திதியில் இருக்கும் உயர்ந்த ஆத்மா ஆகுக. எந்த குழந்தை ஈஸ்வரிய ரசனையை அனுபவம் செய்கிறாரோ அவருக்கு உலகின் எல்லா ரசனையும் சுவையற்றதாக தோன்றும். ஒரு ரசனை மட்டுமே இருக்கும் பொழுது அந்த ஒரு பக்கமே கவனம் போகும். சகஜமாக ஒரே பக்கம் மனம் ஈடுபடும். உழைக்க வேண்டியது இருக்காது. தந்தையின் அன்பு, தந்தையின் உதவி, தந்தையின் துணை, தந்தை மூலமாக அனைத்து பிராப்திகள் ஆகியவை சகஜமாக ஒரே ரஜனை ஸ்திதியை உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரே ரசனை ஸ்திதியில் இருக்கும் ஆத்மாக்களே உயர்ந்தவர்கள். ஸ்லோகன்: குப்பைகளை உள்ளடக்கி ரத்தினங்களை கொடுப்பதே மாஸ்டர் கடலாக மாறுவது ஆகும். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.